வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வர இருக்கிறது. அப்படி எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் சொந்த ஊருக்கு போகிறவங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லோருமே ஓட்டு போடணும், 100% வாக்குப்பதிவு அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் சொந்த ஊருக்கு போக முடியாத காரணங்கள், இதனால் அந்த ஓட்டுப்பதிவு அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அதற்கு சிறப்பு ரயில்கள் அதிக அளவில் இயக்கப்பட வேண்டும். வழக்கமாக தேர்தல் காலகட்டம் அப்படின்னாலே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, அதே மாதிரி கேரளாவுக்கும் சில ரயில்கள் இயக்கப்படும் கோயம்புத்தூர் வழியாக. ஆனால் இன்னும் இயக்கப்பட வேண்டிய ரூட் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இப்போ திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் இருந்தும் வெளியூரிலிருந்து வந்து வேலை பார்க்குறவங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் வெளியே வரைக்கும் ஆள் காத்திருந்து பஸ்ஸை பிடிச்சு போக வேண்டிய ஒரு நிலை தான். காரணம் என்ன அப்படின்னா, சிறப்பு ரயில்கள் இல்லாதது தான். இப்போ கோயம்புத்தூரில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய வழக்கமான அட்டவணையில் செல்லக்கூடிய ரயில் இருக்கிறது. ஆனால் சிறப்பு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த வட்டம் கோயம்புத்தூரில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்குனாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான மக்கள் போய் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அரசாங்கம் என்னதான் 100% ஓட்டுப்பதிவு வேணும்னு சொல்லியிருந்தாலும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியமாகும். வசதிகளே இல்லாமல் நீங்கள் போய் ஓட்டு போடுங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு நாளைக்கு தான் கஷ்டப்பட்டு பேருந்துகளை பிடிச்சு போய் போட வேண்டிய ஒரு நிலை? ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டது அப்படின்னா நிச்சயமாக அது பாதிக்கப்படும். ஆக வாக்களிப்பதை ஊக்குவிப்பதற்காக அதிகப்படியான சிறப்பு ரயில்கள் மேற்கு பகுதியான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த பகுதியை மட்டுமல்ல, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி இந்த பகுதியும் இணைக்கும் வகையில் தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.